வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீனா. பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், படிப்படியாக மழை குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் கனமழையால் பாதிப்பு, தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர். வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான ஏற்பாடுகள், தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தகவல். இலங்கையில் தொடரும் கனமழை மற்றும் நிலச்சரிவு, 28 பேர் பலி, 1 லட்சம் பேர் வெளியேற்றம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரத்தை நோக்கி நகர்வதால் படிப்படியாக மழை குறையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது என்று கூறினார். சென்னை அருகே 120 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து ஆந்திரம் அல்லது ஒடிசாவை நோக்கி செல்லும் என்பதால் தமிழகத்தில் மழை படிப்படியாக குறையும் என்றும் பாலச்சந்திரன் கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். இதன் காரணமாக வட தமிழகம், ஆந்திர கடலோர மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறினார். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் அதிகபட்சமாக கேளம்பாக்கத்தில் 230 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று காலை 5:30 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு கிழக்கே 90 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தற்போது மத்திய மேற்கு வங்கக்கடலில் நெல்லூருக்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று ஆந்திரா மற்றும் ஒடிசா கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது தமிழகத்தை விட்டு நகர்ந்து செல்வதால் படிப்படியாக தமிழகத்தில் மழை அளவு குறையும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கேளம்பாக்கத்தில் 23 சென்டிமீட்டரும், பொன்னேரியில் 15 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கன மற்றும் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்காக அரக்கோணத்திலிருந்து 9 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் சென்னை வந்துள்ளனர். சென்னை அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கனமழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடந்த டிசம்பர் மாதம் சென்னையில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பை போல் நடைபெறாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த 9 குழுக்கள் சென்னை வந்தடைந்துள்ளனர். மீட்பு பணிகளுக்கு தயாராக 25 ரப்பர் படகுகளுடன் 405 வீரர்கள் வந்துள்ளனர். அடையாறில் உள்ள கஸ்தூரிபாய் நகர், சைதாப்பேட்டை மற்றும் மணலி ஆகிய பகுதிகளில் படகுகளை அவர்கள் தயார் நிலையில் நிறுத்தியுள்ளனர். மழை வெள்ள அபாயத்தை சமாளிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் பேரிடர் மீட்புக் குழுவினர் மேற்கொண்டுள்ளனர். சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மாநகராட்சியினர் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதை அடுத்து சென்னை மாநகரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படாத வகையில் பல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதாவது சென்னை மாநகரின் தாழ்வான பகுதிகளான வேளச்சேரி, கோட்டூர்புரம், ஜாபர்கான்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் படகுகள் மக்களின் பாதுகாப்பிற்காக வரவழைக்கப்பட்டுள்ளன. அதேபோல தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் சென்னை வந்தடைந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக சென்னையில் பெய்து வரும் மழையினால் சாலைகளில் தண்ணீர் ஓடத் தொடங்கியுள்ளது. இந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர்.
வேந்தர் செய்திகளுக்காக சென்னை வேளச்சேரியில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் கோபிநாத். திருவள்ளூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க 40 பேர் கொண்ட பேரிடர் மீட்புக் குழுவினர் பழவேற்காட்டிற்கு வந்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை தொடர்கிறது. இதனிடையே மழையின் அளவு அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள 40 பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் பழவேற்காடு பகுதியில் தற்போது முகாமிட்டுள்ளனர். தமிழ்நாடு காவல்துறையில் பேரிடர் மீட்பு குழு பேராண்மை சென்னை மருவத்தில் வந்திருக்கோம். இப்போ திருவள்ளூர் பழவேற்காடில் முகாம் போட்டிருக்கோம். ஏதாவது எமர்ஜென்சி மழை வெள்ளத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக எல்லா எக்யூப்மெண்ட்டோட இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் எதுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் போயிட்டு ரெஸ்கியூ பண்ணுவோம். 40 பேர் இங்கே மொத்தம் முகாம். தமிழக சட்டப்பேரவையில் 232 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் காசையத். தமிழகத்தில் உள்ள 232 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் தென்காசியில் உள்ள ஒரு வாக்குப்பதிவு மையத்தில் மட்டும் இன்று மறுவாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், துணை இராணுவ படையினர், போலீசார் என 3 அடுக்கு பாதுகாப்பு பணி போடப்பட்டுள்ளது. இதில் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை துவங்க உள்ள நிலையில் இந்த வாக்கு எண்ணும் பணியில் 13,592 பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையை பொறுத்தவரை சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளில் 3 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இதில் ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் ஆர்கே நகர் தொகுதி, திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம் ஆகிய தொகுதிகள் எண்ணப்பட இருக்கிறது. அதேபோல லயலா கல்லூரி வளாகத்தில் பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ஆயிரம்விளக்கு, அண்ணா நகர் ஆகிய தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதேபோல அண்ணா பல்கலைக்கழகத்தில் விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தியாகராய நகர், மயிலாப்பூர், சேப்பாக்கம் ஆகிய தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் சையது. வாக்கு எண்ணிக்கைக்கு சிறப்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வாக்கு எண்ணும் மையத்தில் அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை காரணமாக வாக்குப்பதிவு மையங்களில் சிறப்பான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மழைநீர் தேங்காமல் இருக்கவும், மின்தடை ஏற்படாதவாறும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாளை 8 மணி முதல் 8:30 மணி வரை அஞ்சல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும், இதனைத் தொடர்ந்து மின்னணு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் ராஜேஷ் லக்கானி குறிப்பிட்டார். 232 தொகுதிகளுக்கான ஓட்டெண்ணிக்கை 68 மையங்களில் நாளைக்கு நடைபெற இருக்குது. காலையில் 8 மணிக்கு முதலில் போஸ்டல் பேலட் எண்ணப்படும். 8:30 மணிக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இவிஎம் இயந்திரங்கள் பதிவானது வாக்கு எண்ணப்படும். மொத்தம் 3236 டேபிள்கள் எல்லாம் வைக்கப்பட்டு இருக்குது. ஒவ்வொரு வாக்கெண்ணும் மேஜையிலே ஒரு கண்காணிப்பு கேமரா வைக்கப்பட்டுள்ளது. யாருக்கு அடையாள அட்டையின்றி உள்ளே அனுமதி கிடையாது. உள்ளே பொலிட்டிக்கல் பர்சனோட ஏஜென்ட் உள்ளே செல்போன் எடுத்து போகக்கூடாது. அரவக்குறிச்சி, தஞ்சாவூரில் நடைபெறவுள்ள பேரவைத் தேர்தலை ஆய்வு செய்ய தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்காளர்களுக்கு பணி விநியோகம் தொடர்பான புகாரை அடுத்து அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் பேரவை தொகுதிகளில் நேற்று முன்தினம் நடைபெறவிருந்த வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய 4 பேர் கொண்ட குழுவை தேர்தல் ஆணையம் அமைத்துள்ளது. இந்த குழுவினர் 2 தொகுதிகளிலும் ஆய்வு மேற்கொண்டு நாளை மாலை 4 மணிக்கு அறிக்கை அளிப்பார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெய்து வரும் மழை காரணமாக நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணும் பணி பாதிக்காமல் இருக்க அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் சந்திரமோகன் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய சந்திரமோகன், தேர்தல் வாக்குகளை எண்ணும் பணியில் 900 அலுவலர்கள் ஈடுபடுத்த உள்ளதாக கூறினார். வாக்கு எண்ணும் பணி 14 சுற்றுகளாக நடைபெறும் என்றும் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை நகரில் பெய்து வரும் மழை காரணமாக 44 மரங்கள் விழுந்துள்ளதாகவும் அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சந்திரமோகன் கூறினார். சென்னையில் கனமழை காரணமாக பாதிப்பு ஏற்பட்டால் மக்கள் தங்க வசதியாக 17 இடங்களில் முகாம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சந்திரமோகன் தெரிவித்தார். இந்த மழை நேரத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் இருக்கின்ற ஸ்ட்ராங் ரூம்ஸ் எந்த விதமாலையும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சுருக்கின்றோம். அங்கே ஒரு என்ஜினியர்ஸ் டீம் வாட்டர் ப்ரூஃபிங் ஷீட் விரித்து வாட்டர் சீப்பேஜ் இல்லாமல் கண்காணித்து வருகின்றார்கள். பாதுகாப்பு நம்ம துணை இராணுவ படையினர் பாதுகாப்பு வித் க்ளோஸ் சர்க்கிட் டிவி மானிட்டரிங்குடன் சேர்த்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். கடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் கோடை காலத்தில் அதிக அளவாக 120 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அக்னி வெயிலின் தாக்கத்திலிருந்து மீண்ட மக்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் முருகேசன். கடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு மே மாதத்தில் சென்னையில் அதிக அளவு மழை பெய்துள்ளது. குறிப்பாக 12.7 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் திருவான்மையூர், மயிலாப்பூர், கே நகர், வேளச்சேரி, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்த தொடர் மழையின் காரணமாக அதிக அளவு நீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. தாழ்வான பகுதியில் தேங்கிய மழை நீரினால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. நார்மலாக இப்போ இங்கே வெயிலில் ரொம்ப அதிகமாக இருக்கும். லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். இப்போ சென்னையில் லாஸ்ட் 2 டேஸாக பயங்கரமாக மழை வந்துட்டு இருக்கு. இது சென்னை வாசிகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஏப்ரல் மாதம், மே மாதம் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. விளையாட கூட வெளியே போக முடியல, வண்டி ரைட் பண்ண முடியல, அவ்வளோ வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ 2 நாள் மழை பெய்யுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அக்னி வெயில் வெப்பத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த சென்னை வாசிகள் இந்த தொடர் மழையின் காரணமாக ஏற்பட்டுள்ள குளிர்ச்சியான இந்த சீதோஷ நிலையை மிகவும் அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதர் பாலாவுடன் ஆர் முருகேசன். தமிழகத்தில் இன்று காலை 8:30 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவை பார்க்கலாம். தமிழகத்தில் அதிக அளவாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 140 மில்லிமீட்டரும், திருவாரூரில் 120 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் 120 மில்லிமீட்டர் மழையும், நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் 110 மில்லிமீட்டரும் மழை பெய்துள்ளது. கடலூர், நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஆகிய இடங்களில் தலா 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால், திருச்சி, சமயபுரம், கடலூர் மாவட்டம் சிதம்பரம், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், சென்னை கிண்டியில் தலா 90 மில்லிமீட்டரும், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் கொளப்பாக்கத்தில் தலா 80 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இலங்கையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கி 28க்கும் அதிகமானோர் பலியாகினர். இலங்கையில் சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சாலைகள், ரயில் பாதைகள் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய இலங்கையின் கேகாலை மாவட்டம் அரநாயகி மலைப்பகுதிகளில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டு 3 கிராமங்களும் அங்கிருந்த 114 வீடுகளும் மண்ணில் புதையுண்டன. இதில் சிக்கி 28க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 180க்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காணவில்லை என்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. இலங்கை முழுவதும் 1,37,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு நகரில் பல சாலைகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அந்நாட்டின் நாடாளுமன்றத்தை சுற்றிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்பு குழுவினரும் ராணுவத்தினரும் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி தொகுதியில் மறு வாக்குப்பதிவு. பகல் 1 மணி வரை 41% வாக்குகள் பதிவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பெரம்பலூர் சாதிக் பாட்ஷா கொலை வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலரும் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளருமான வைகோ தெரிவித்தார். கரூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் சிக்கியவர்களை காப்பாற்ற சாதிக் பாட்ஷா கொலை செய்யப்பட்டுள்ளதாக வைகோ குறிப்பிட்டார். இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரி தாமே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக வைகோ தெரிவித்தார்.
சாதிக் பாட்சா என்ற ஒரு அப்பாவி இஸ்லாமிய இளைஞரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சிக்கிய கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஐஜி ஜாஃபர் சேட்டும் அமைச்சரின் மைத்துனரும் இந்த பிரபாகர் சந்துவை கொன்றுவிட்டு தற்கொலை என்று விட்டார்கள். இந்த கொலை எதற்காக செய்தார்கள்? யாரை பாதுகாக்க செய்தார்கள்? ஜாஃபர் சேட்டை மட்டுமா அல்லது கலைஞர் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை காப்பாற்றவா? இந்த வழக்கை ஹைகோர்ட்டில் நானே தொடுப்பேன் அந்த குடும்பத்தின் சார்பாக. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்க 10 மீட்புக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி தெரிவித்துள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளான செய்யூர், மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடலோரத்தில் காற்று அதிகமாக வீசால் மழை தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருவாய்த்துறை, கடலோர காவல்படை, காவல்துறை மற்றும் பல்வேறு குழுக்களை ஒருங்கிணைத்து 10 பேர் கொண்ட குழு அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும், மேலும் காவல் கட்டுப்பாட்டுக்கு அறைக்கு 4 எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்பு கொண்டு அந்தந்த பகுதியில் ஏற்படும் இன்னல்கள் குறித்து உடனடியாக தகவல் தெளிக்கப்பட்டால் மாவட்ட நிர்வாகம் மூலம் உடனடியாக சரி செய்யப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கஜலட்சுமி அவர்கள் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வேந்தர் செய்திகளுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து சுபாஸ்கரன். தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் முடிவை வெளியிட தடை கூறிய மனுக்களை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் முடிவை வெளியிட தடை விதிக்குமாறு கோரி டிராபிக் ராமசாமி மற்றும் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் போன்றவை மனு தாக்கல் செய்தன. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் இதனை அவசர மனுவாக கருதி விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்று இந்த மனுக்களை இன்று பிற்பகல் விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தென்காசி பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பொன்னம்பலம் 56வது எண் வாக்குச்சாவடியில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் 52 வாக்குகள் கூடுதலாக பதிவானது. இதையடுத்து இங்கு மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் பார்வையாளர்கள் பரிந்துரை செய்தனர். இதன்படி இன்று காலை 7 மணிக்கு மறு வாக்குப்பதிவு தொடங்கியது. வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்கினை பதிவு செய்து வருகின்றனர். பகல் 1 மணி நிலவரப்படி 41.35% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இதுவரை 402 வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எங்களுக்கு நேற்று நைட்டு பள்ளிவாசலில் அனௌன்ஸ் பண்ணாங்க. முனிசிபல்லையும் அனௌன்ஸ் பண்ணி இன்றைக்கி காலையில் ஓட்டு போடுங்க, 56வது பூத் நம்பர் 56ல் ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் இன்றைக்கி காலையில் ஓட்டை போட்டு நிற்கிறோம். நேற்று இந்த விரலில் வச்சாங்க, முந்தா நாள் இன்றைக்கு இந்த நடுவிரலில் வைத்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்கு எண்ணும் பணிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் தெரிவித்துள்ளார். நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் குமரி மாவட்டத்தில் 66.32% வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் 6 பேரவை தொகுதிகளில் 1688 மையங்களில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கையாக நாகர்கோவிலில் உள்ள கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாக்கு எண்ணும் மேசைகளில் வைக்கப்பட்டுள்ள நேரடி ஒளிபரப்பு கருவிகள் மூலம் வாக்கு எண்ணிக்கையை வெளியே உள்ளவர்கள் திரைகளில் பார்க்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். கட்சி சார்பில் வரும் முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்போன்களை கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்றும் சஜ்ஜன் சிங் சவான் தெரிவித்தார். கவுண்டிங் ஏஜென்ட்ஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஈஸியாக இருந்து வந்துருச்சு. கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் கவுண்டிங் சென்டருக்கு உள்ளே அலௌட் இல்லை, இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன்ஸ்க்கு பர்மிஷன் இல்லை. எல்லா கவுண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வீடியோ ரெக்கார்டிங் வச்சு இங்கே வீடியோ ரெக்கார்டிங் நம்ம பண்ணுறோம் ஒரு சென்டருக்கு உள்ளே. அண்ட் அது ஒரு கவுண்டிங் சென்டருக்கு ஈச் ஹால்லே அது டிஸ்பிளே ஆகிரும். புதுச்சேரியில் மறு தேர்தல் நடத்த கோரி தலைமை தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனு அளித்திருப்பதாக மக்கள் நல கூட்டணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜனநாயக முறையில் தேர்தல் நடைபெறாமல் பணநாயக முறையில் புதுச்சேரியில் தேர்தல் நடந்ததாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ், திமுக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் பணம் மற்றும் பரிசு பொருட்களை வாக்காளர்களுக்கு வாரி வழங்கியதாகவும் விஸ்வநாதன் கூறினார். ஆகவே புதுச்சேரியில் தேர்தல் முடிவுகளை அறிவிக்காமல் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் பணநாயகமாகத்தான் இந்த தேர்தல் நடந்தது. யாராலும் இதை மறுக்க முடியாது. முழுமையாக பரிசு பொருட்கள், பணங்கள்
நீக்கமர கொடுத்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடை அரங்கேற்ற நடந்திருக்கிறது. இந்த நிலைக்காகத்தான் மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று மத்திய தேர்தல் கமிஷனிடம் நாங்கள் ஒரு புகாரை கொடுத்திருக்கின்றோம். கனமழை சூறாவளி காரணமாக இலங்கை அரசு விடுவித்த தமிழக மீனவர்கள் 34 பேர் தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடலில் சூறாவளி காற்று வீசுகிறது. இந்த நிலையில் நேற்று இலங்கையில் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 34 பேர் தமிழகம் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அவர்களை விரைந்து இந்தியா அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்படையால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் 99 படகுகள் அங்கு பெய்து வரும் மழை காரணமாக கடலில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அவற்றை விடுவிக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிறைப்பிடிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற 99 படகுகள் அங்கே அப்படியே இருக்கு. இந்த சூழல்ல நேற்று முந்தா நாள் 2 நாள் அடித்த புயல் மழை காத்துல படகுகள்லாம் அங்கே மூழ்கி ஒரு 4 படகுக்கு மேலே மூழ்கி போச்சான். மத்திய அரசாங்கம் மிக மிக மெத்தன போக்கா இருக்காங்க. மத்திய அரசு இதில் துரித நடவடிக்கை எடுத்து அந்த படகுகளையும் மீட்டு கொடுத்து அந்த மீனவ குடும்பங்களையும் காப்பாற்றணும். 5/1/2016 வந்து என் போட்டு இந்திய அரசுடைய அனுமதி சீட்டு பெற்று கடலுக்கு போனது. அதை இலங்கை கடற்படை கைது பண்ணி என்னுடைய படகை தலைமன்னாரில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அடித்த காற்று புயலில் எங்கள் படகு ஃபுல்லாக உடஞ்சி சேதமாயிருச்சு. ஏற்கனவே இதே மாதிரியே கடந்த முறை தலைமன்னாரில் அழிஞ்ச 18 படகு இன்னும் யாருமே ஒரு நிவாரணம் எதுவுமே தர கிடையாது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் தாயகம் திரும்பவில்லை. மத்திய அரசு உடனடியாக செயல்பட்டு அந்த மீனவர்களை இந்தியா கொண்டு வருவதற்குண்டான வேலையை செய்ய வேண்டும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் தஞ்சமடைந்த 5 யானைகள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வனப்பகுதிக்குள் விரட்டி அடிக்கப்பட்டன. கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து வந்த 5 காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்தன. இந்நிலையில் ஹொசூர் அடுத்த பேராண்டப்பள்ளியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலைக்குள் தஞ்சமடைந்த யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இதற்காக பணிக்கு செல்லும் ஊழியர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டனர். சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சானமாவு வனப்பகுதிக்குள் யானைகள் விரட்டி அடிக்கப்பட்டன. இதனிடையே யானைகளை கர்நாடக வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கிராம மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடரும் மழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக மழை தொடர்கிறது. இதனால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான செம்பரம்பாக்கம், புழல், சோழவரம் உள்ளிட்ட ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. புழல் ஏரியின் மொத்த கொள்ளளவான 3330 மில்லியன் கன அடியில் தற்போது 1724 மில்லியன் கன அடி நீர் உள்ளது. ஏரியின் நீர்வரத்து வினாடிக்கு 786 கன அடியாக உள்ளது. சோழவரம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 881 மில்லியன் கன அடியில் தற்போது 91 மில்லியன் கன அடி நீர் உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 91 கன அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து வினாடிக்கு 1190 கன அடியாகவும் வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 160 கன அடியாகவும் உள்ளது. தி வெஜிடேரியன் நாவலுக்கு புக்கர் பரிசை பெற்றார் தென்கொரிய எழுத்தாளர். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தென்கொரிய எழுத்தாளர் ஹான்காங் எழுதிய தி வெஜிடேரியன் என்ற நாவல் இந்த ஆண்டிற்கான மேன் புக்கர் பரிசை தட்டிச் சென்றது. பன்னாட்டு அளவில் இலக்கியத்துக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதாக மேன் புக்கர் கருதப்படுகிறது. இந்நிலையில் 2016 ஆண்டுக்கான மேன் புக்கர் பரிசு தி வெஜிடேரியன் என்ற நாவலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இறைச்சி உண்ணுதலை கைவிடுதல் என்பது வழக்கத்தில் இல்லாத தென்கொரியாவில் இறைச்சியை கைவிடும் குடும்ப தலைவியின் முடிவு, இதனை தொடர்ந்து ஏற்படும் விளைவுகள் பற்றி இந்த நாவல் விவரிக்கிறது. மேன் புக்கர் பரிசுக்கான போட்டியில் நோபல் பரிசு பெற்ற ஓர்
புர்ஹான் பமூக், எலினா ஃபெரான்டே உள்ளிட்டோரின் படைப்புகள் உள்பட 155 புத்தகங்களை வீழ்த்தி இந்த நாவல் பரிசை வென்றுள்ளது. இதற்காக வழங்கப்பட்ட 48 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசை நாவலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த டெபரோ ஸ்மித்துடன் நாவலாசிரியர் ஹான் கிங் பகிர்ந்து கொண்டார். The Vegetarian was written a decade ago, far away from the book, and it's very weird to see this book is awarded. It's a way of questioning for me. Just try to complete my questions. அமெரிக்காவில் நடைபெற்ற சைக்கிள் பந்தயத்தில் பிரான்ஸ் நாட்டு வீரர் ஜூலியன் அலபிலிபே முதலிடம் பிடித்துள்ளார். அமெரிக்காவில் டூர் ஆஃப் கலிபோர்னியா சைக்கிள் போட்டித் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் 3வது சுற்று போட்டியில் உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்றனர். மலைப்பாதைகள் அடங்கிய பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் சிறப்பாக சைக்கிளை இயக்கிய பிரான்ஸ் வீரர் ஜூலியன் அலபிலிபே முதலிடம் பெற்றார். அமெரிக்க வீரர் பீட்டர் ஸ்டெட்டினா 2வது இடத்தை பிடித்தார். 3வது இடத்தை நியூசிலாந்து நாட்டு வீரர் ஜார்ஜ் பென்னட் பெற்றார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூரு சின்னசாமி திடலில் இன்றிரவு 8 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. விராட் கோலி தலைமையிலான பெங்களூரு அணி 12 போட்டிகளில் விளையாடி 6 வெற்றிகளுடன் 12 புள்ளிகள் பெற்றுள்ளது. முரளி விஜய் தலைமையிலான பஞ்சாப் அணி 12 போட்டிகளில் விளையாடி 4 வெற்றிகளுடன் 8 புள்ளிகள் பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திரத்தை நோக்கி நகரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், படிப்படியாக மழை குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் கனமழையால் பாதிப்பு, தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர். வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான ஏற்பாடுகள், தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லகானி தகவல். இலங்கையில் தொடரும் கனமழை மற்றும் நிலச்சரிவு, 28 பேர் பலி, 1 லட்சம் பேர் வெளியேற்றம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.